6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அலகு 3 குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. இந்த 6th ரோமன் 1 அல்லது 2 வாக்கியங்கள் விடையளி கேட்டிருக்காங்க. 1. மௌரியர் காலத்திற்கான 2 இலக்கிய சான்றுகளை குறிப்பிடவும். இதுக்கான பதில் அர்த்தசாஸ்திரம், முத்ராட்சசம். கேள்வி 2. ஸ்தூபி என்றால் என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 145 இருக்கு. ஸ்தூபின்ற தலைப்பு இருக்குல்ல, ஸ்தூபியானது செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவிமாடம் போன்ற அமைப்பு. புத்தருடைய உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் கேள்வி 2க்கான பதில். கேள்வி 3. மகத அரச வம்சங்களின் பெயர்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 140 இருக்கு. பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள் தலைப்பு இருக்கு இல்லையா, இதுல 4 அரச வம்சங்கள் மகதத்தை ஆண்டன. 1 ஹரியங்க வம்சம், 2வது சிசுநாத வம்சம், 3வது நந்த வம்சம், 4வது மௌரிய வம்சம். இந்த 4 பாயிண்ட்டும் கேள்வி 3க்கான பதில். கேள்வி 4. மௌரியர் காலத்தில் அரசு வருவாய் எவற்றிலிருந்து பெறப்பட்டது? கேள்வி 4க்கான பதில் பேஜ் நம்பர் 143 இருக்கு. வருவாய் முறை இருக்கு இல்லையா, இந்த இதுல இருந்து நிலங்களே அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி தந்தது லும்பினியில் உள்ள அசோகருடைய கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்ற 2 வரிகளை குறிப்பிடுகிறது. 2வது பாயிண்ட், மொத்த விளைச்சல்ல 1/6 பாகா நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது. அடுத்த பாயிண்ட், காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்தது. இதுவரைக்கும் வருவாய்த்துறை. கேள்வி 4க்கான பதில். கேள்வி 5. நகரங்களின் நிர்வாகத்தில் நகரிகாவுக்கு உதவியவர் யார்? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 144 இருக்கு. நகர நிர்வாகம் நகரிகா என்ற அதிகாரியின் கீழ் இருந்தது. அவருக்கு ஸ்தானிகா கோபா என்ற அதிகாரிகள் உதவி செய்தார்கள். இதுவரைக்கும் கேள்வி 5க்கான பதில். கேள்வி 6. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை பேராணையிலிருந்து நீங்கள் அறிவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 143 இருக்கு. அசோகருடைய கல்வெட்டுகள் எழுத்து முறை இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸு கீழே இருக்கிற பேராகிராஃபு. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரளபுத்திரர் ஆகியோரையும் சத்தியபுத்திரர்களையும் குறிப்பிடுகிறது. இதுவரைக்கும் கேள்வி 6க்கான பதில். கேள்வி 7. மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ் நூல் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 140 இருக்கு. சான்றுகள் மாமுலனாருடைய அகநானூற்று பாடல்ல அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் 7க்கான பதில். அடுத்து 7th ரோமன். கேள்வி 1. பௌத்தத்தை பரப்புவதற்கு அசோகர் என்ன செய்தார்? ஏதேனும் 3ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 143 இருக்கு. இந்த மேலே அவர் இருக்குல்ல, இந்த இடத்துல அசோகர்னு போட்டுக்கோங்க. அசோகர் தன்னுடைய மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். தர்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக மேற்கு ஏசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைத்தார். அசோகர் தர்ம மகாமாத்திரர்கள் என்ற புதிய அதிகாரிகளை நியமித்தார். பேரரசு முழுவதிலுமே பௌத்த மதத்தை பரப்புவதே அவர்களுடைய பணியாகும். அதே மாதிரி அசோகர் தன்னுடைய தலைநகரான பாடலபத்திரத்தில் 3வது பௌத்த மாநாட்டை கூட்டினார். இதுவரைக்கும் 1க்கான பதில். அடுத்து மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் ஏதாவது 3ன்னு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 139 இருக்கு. மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் இருக்குல்ல, இதுல இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. மகதம் கங்கை சமவெளியில் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்தது. வளமிகுந்த இந்த சமவெளி வேளாண் விளைச்சலை அதிகரித்தது. இது அரசுக்கு நிலையான கணிசமான வருமானத்தை அளித்தது. 2வது பாயிண்ட், அடர்ந்த காடுகள் கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானைகளையும் வழங்கியது. 3வது பாயிண்ட், அதிக அளவிலான இயற்கை வளங்கள் குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் செய்யவும் மேம்படுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு உதவியது. இதுவரைக்கும் கேள்வி 2க்கான பதில். உயர் சிந்தனை வினா. கேள்வி 1. கலிங்கப்போர் அசோகருடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது எவ்வாறு?
இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். உயர் சிந்தனை வினால 1க்கான பதில், கிமு 261 நடைபெற்ற கலிங்கப் போர் அசோகருடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஏனெனில் அசோகர் அந்த போரில் வெற்றி பெற்றாலும் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அந்த போரின் பாதிப்புகள் அவர் நேரடியாக கண்டார். தனி ஒரு அரசரின் வெற்றிக்காக சாமானிய மக்கள் அவதிப்படுவதா? பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் சேர்ந்து வைத்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு போர் காணாமல் செய்துவிட்டது என வருந்தினார். அதன் பிறகுதான் பௌத்த மதத்தை தழுவினார், கொள்கைகளை பின்பற்றினார், பௌத்த மதத்தை பரப்பும் அனைத்து பணிகளையும் செய்தார், மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். அதனால்தான் நமது தேசிய கொடியின் அவரின் பெயர் கொண்ட அசோக சக்கரம் இடம்பெற்றுள்ளது. கலிங்கப்போர் என்ற போர் நடைபெறாமல் இருந்தால் அசோகருடைய வாழ்வில் திருப்புமுனை ஏற்பட்டிருக்காது. உயர்சிந்தனை வினால கேள்வி 2, நீ அசோகரை போன்ற ஒரு அரசராக இருந்தால் மேற்கொள்ளும் ஏதேனும் 5 நல திட்டங்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். உயர்சிந்தனை வினா 2க்கான பதிலை பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நான் கல்விக்கு முதலிடம் கொடுத்து கட்டாய கல்வியை அமல்படுத்துவேன். 2வது பாயிண்ட்டு, சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். 3வது பாயிண்ட்டு, நாட்டின் சிறப்பான கட்டிடங்களின் கட்டமைப்பை ஏற்படுத்துவேன். 4வது பாயிண்ட்டு, அந்த கட்டமைப்பில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு கட்டாயம் இருக்கும். 5வது பாயிண்ட்டு, காட்டு வளமே நாட்டு வளம் அல்லவா, அதனால் காடுகளை உருவாக்குவேன். 6வது பாயிண்ட்டு, கல்வியில் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை தருவேன். அறிவியல் ஆராய்ச்சி, வரலாற்று ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி போன்றவற்றை ஊக்குவிப்பேன். 7th பாயிண்ட்டு, சிறப்பான வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி நாம் இந்திய மனிதவளம் வெளிநாட்டின் தஞ்சை மறைவதை தடுப்பேன் இருக்காங்கல்ல. இது அசோகருடைய பேராணைகளை பற்றிய படம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதுவும் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். பிக்சர் கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்கள்ல, அதுக்கான பதில், பேராணைகள் என்றால் என்ன? அதுக்கான பதில், அரசர் அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களால் வெளியிடப்படுகின்ற ஆணை பேராணை எனப்படும். 2வது கேள்வி, எவ்வகைகளில் அசோகர் உடைய பேராணைகள் பயன்படுகிறது அப்படின்னா, நேர்மை, அமைதி, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையும் மக்களின் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையும் அறிந்து கொள்ள அசோகருடைய பேராணைகள் பயன்படுகிறது. 3வது, இந்த பேராணைகள் எங்கெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது? இதுக்கான பதில், தூண்கள், பாறைகள், குகை சுவர்கள் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, சாஞ்சு கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து முறை என்ன எழுத்து முறை அப்படின்னா பிராமி எழுத்து முறை. அடுத்து, பாறை பேராணைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 33 இருக்குது. 10th ரோமன் நான் யார் இந்த பகுதியை பார்த்துடலாம். கேள்வி 1, நான் ஹரியங்க அரச வம்சத்தை சேர்ந்தவன். திருமண உறவுகளின் மூலம் எனது பிரதேசங்களை விரிவுபடுத்தினேன். அஜாதசத்ரு எனது மகன். நான் யார்? இதுக்கான பதில் பிம்பிசாரர். கேள்வி 2, சமூகத்தை மாற்றியமைத்ததில் நான் முக்கிய பங்கு வகித்தேன். கலப்பை கொழுமுனை செய்வதற்கு நான் பயன்படுகிறேன். நான் யார்? இதுக்கான பதில் இரும்பு. கேள்வி 3, நான் தேவனாப்பிரியர் என அழியப்பட்டேன். நான் அமைதி வழியை தழுவிக்கொண்டேன். நான் யார்? இதுக்கான பதில் அசோகர். கேள்வி 4, நான் இந்தியாவில் முதல் பேரரசை நிறுவினேன். நான் சல்லேகனா நோன்பிருந்தேன். நான் யார்? இதுக்கான பதில் சந்திரகுப்த மௌரியர். கேள்வி 5, அசோகரின் செங்கத்தலை பகுதி தூணில் நான் காணப்படுகிறேன். நம்முடைய தேசிய கொடியின் மையத்தில் உள்ளேன். நான் யார்? இதுக்கான பதில் தர்ம சக்கரம். அடுத்து 11th ரோமனு. இங்கே இதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலிருந்து எழுதணும். 1, மகதத்தை ஆண்ட முதல் அரச வம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பக்கத்தில் 30, 27, 6, 7 எண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 30ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ரீ இருக்குது. 27ல் யா இருக்குது. 6ல் இங்கு இருக்குது. 5ல் கா இருக்குது. அப்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன வரும் அப்படின்னா ஹரியாங்கா அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எழுதணும். 2வது
டேஷ் பேரரசு இந்தியாவின் முதல் மௌரிய பேரரசு. இதுக்கான பதில் மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு. 3. டேஷ் புதிய தலைநகரான பாடலிபுத்திரத்திற்கு அடித்தளமிட்டார். இதுக்கான பதில் உதயன். கேள்வி 4. டேஷ் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருள். இதுக்கான பதில் நறுமண பொருள். கேள்வி 5. பண்டைய மகத நாட்டில் இருந்த மடாலயம் பின்னர் புகழ்பெற்ற கல்வி நிலையமாக திகழ்ந்தது. இதுக்கான பதில் நாலந்தா. கேள்வி 6. நிலவரி டேஷ். நிலவரிக்கு என்ன பேர் அப்படின்னா பாகா அப்படின்னு பேர். கேள்வி 7. கலிங்க போரில் பயங்கரம் டேஷ் பொறிக்கப்பட்டுள்ளது. கலிங்க போரின் பயங்கரம் பாறை கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 8. கிரேக்கர்கள் பிந்துசாரரை டேஷ் என்று அழைத்தனர். கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்தகதா என அழைத்தனர். கேள்வி 9. சாரநாத் தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ளது டேஷ். சாரநாத் தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ளது தர்ம சக்கரம். கேள்வி 10. அமைச்சரவை டேஷ் என அழைக்கப்பட்டது. அமைச்சரவை மந்திர பரிஷத் என அழைக்கப்பட்டது. 10க்கான பதில் மந்திர பரிஷத். 15th ரோமன் விடை கட்டகம் பார்த்துடலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளி பகுதிகள் இருந்த இருவகைப்பட்ட அரசுகள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது முடியாட்சி அரசுகள், கன சங்கங்கள். பதில் 2வது பாக்ஸில் 2ஆம் பௌத்த சபையை வைசாலியில் கூட்டியது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலசோகன் தான் கூட்டுறாரு. அடுத்த கட்டம் பார்த்துடலாம். கலிங்கத்தின் தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒடிசா. அடுத்து கீழே இருக்கு இல்லையா, அதை பார்த்துடலாம். நகரத்தை நிர்வகித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நகரிகா. கிமு 6வது நூற்றாண்டில் நகரத்தை நிர்வகித்தது நகரிகா. அடுத்த காலமு 3ஆம் பௌத்த சமய அசோகரால் எங்கு கூட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கான பதில் பாடலிபுத்திரம். அடுத்த கேள்வி, ஏதேனும் 2 மகாஜன பதங்களின் பெயர்களை கூறுகன்னு கேட்கும் பொழுது குரு பாஞ்சாலம். 2 மட்டும்தான் கேட்காங்களே, அதனால் குரு பாஞ்சாலம் எழுதினா போதும். அடுத்து சுதர்சன ஏரி வெட்டப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. அடுத்த காலமு நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? நந்த வம்சத்தின் கடைசி அரசர் தனநந்தர். கடைசி பாக்ஸ் பார்த்துடலாம். மௌரியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயங்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பணம். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸசைஸு, விரிவான விடை, குறுகிய விடை எல்லாமே பார்த்துருக்கோம்.